கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஆயத்தம் பண்ணி கொடுத்திருக்கிற இந்த பரிசுத்த ஓய்வு நாள், இந்த ஆராதனை வேலையை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசப்பாவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணி நாம் ஜெபித்து இந்த ஆராதனை துவங்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடுவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசப்பாவை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம், ஸ்தோத்தரிக்க போகிறோம். இயேசப்பாவை நோக்கி ஒவ்வொருவரும் கேட்க போகிறோம். இயேசப்பா, இந்த ஆராதனையில் எங்கள் மத்தியில் இறங்கி வாருங்க, இறங்கி வந்து ஒவ்வொரு பகுதியிலையும் பொருட்படுத்தி நடத்துங்க. ஒவ்வொரு பகுதியினோட மகிமையின் பிரசன்னத்தால் நாங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் கேட்கும் பொழுது நிச்சயமாக இயேசப்பா நம்முடைய ஜெபத்தை கேட்டு இந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வதித்து தருவார். ஜெபிப்போமா? ஆமென். ஆண்டவரே, நாங்கள் நம்ம நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, வானாதி வானங்களுக்குள்ளாது எங்கள் தேவாதி தேவனும் எங்கள் கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே, இந்த ஆசீர்வாதமான இந்த பரிசுத்த ஓய்வு நாள் இந்த வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறையா. இதோ உங்கள் சமூகத்தில் நாங்கள் எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம் ராஜா. அவர் உன் ஆண்டவர் ஆகையால் அவரை பணிந்து கொள் என்ற வார்த்தையின்படியாக உன் தேவனாகிய கர்த்தரோடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடு அன்பு கூர்ந்து அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்ற வார்த்தையின்படியாக ஒருவருக்கே ஆராதனை ஏறெடுக்கும்படியாக கூடி வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளாக எங்கள் எல்லாரையும் கண்ணோக்கி பாருங்க. எங்களுக்குள்ள ஒருமன ஆவியை கட்டளையிடுவீராக. எங்களுக்குள்ளே காணப்படுகிற எல்லா தடைகளை நீக்கி போடும்படியாக செபிக்கிறேன். இயேசுப்பா, உங்களுடைய பிரசன்னத்துக்குள்ள எல்லாரையும் நிரப்புங்க. இந்த இடம் முழுவதையும் உங்களுடைய பிரசன்னத்தினால நிரப்புங்க. இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஒருமன ஆவியினால நிரப்புங்க. எல்லாரையும் உங்கள் பிரசன்னத்தினால நிரப்பி ஒவ்வொருவரோடு இடைவிட முடியாத செபிக்கிறேன் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளோட கண்ணீரை துடைக்க முடியாது செபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வேதனைகளை மாற்றும்படியாக செபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய துக்கங்களை சந்தோஷமாக மாற்றும்படியாக செபிக்கிறேன். எல்லா பிள்ளைகளோட கடன் பிரச்சனைகளை மாற்றுங்க. வியாதியில சுகத்தை தாங்க, கட்டுகளிலிருந்து கட்டு அவிழ்த்து விடும்படியாக செபிக்கிறேன் ஐயா. உண்மை எல்லாரும் அறிந்து கொள்ள, அன்பை அறிந்து கொள்ள, வல்லமை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை செய்யும்படியாக செபிக்கிறேன். நீங்கள் அப்படியே கிருபை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேலையை முழுவதுமாக பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. பாடல் வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆராதனை வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. சங்கீத பகுதிக்காக, வேத பாட பகுதிக்காக உமக்கு நன்றி. உடைய ஜீவனுள்ள உடைய வார்த்தைக்காக நன்றி. இந்த நாளில் உலகம் எங்கும் இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் வார்த்தையில் இந்த ஆராதனையில் பங்கெடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். அப்பா, எல்லா தடைகளை நீக்கி போடுவீராக. எல்லா தடைகளை நீக்கி போடுவீராக. தடைகளை நீக்கி போடுகிறவர் எங்களுக்கு முன்பதாக நீ செல்லுகிறபடியால் நமக்கு நன்றி. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல ஏசப்பா, உங்கள் ஆவினால எல்லாமே ஆகும் என்ற வார்த்தை முடியாக ஏசப்பா, உங்கள் ஆவினால நிரப்ப. எங்கே 2 அல்லது 3 பேர் நாமத்தினால கூடி இருக்கிறீர்களோ உங்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்த தெய்வம், நீர் வாக்கு மாறாதவராக எங்கள் மத்தியிலே இறங்கி வந்து இந்த ஆராதனை வேலையை ஆசீர்வதிப்பீராக. நீர் அப்படியே பொறுப்படுத்தி நடத்துவீராக. பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நம்ம எல்லாரும் உட்கார்ந்து இந்த வேளையில் இயேசுவோடைய நாமத்தை நம் பாடலுக்கு மூலமாக மகிமைப்படுத்துவோம். நமக்கு கொடுக்கப்பட்ட பாடல் தாளிலே 2வது பாடல், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் என்ற பாடலை பாடி நாம் தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷ பக்தர் கலிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர் கலிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம்
ஆமே. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு இயேசுவோட நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமே. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம், வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். ஆமே. எல்லாரும் இணைந்து தேவனாக மகிமைப்படுத்துவோமாக. நம் இயேசுவோட நாமத்தை உயர்த்தி மகிழ்வோமாக. ஆமே. இணையில்லா நாமம், இன்ப நாமம், நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம், நேற்றும் என்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம், இயேசுவின் நாமம். ஆமே. 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 உற்சாகத்தோடு, ஆமே, மனமகிழ்ச்சியோடு. ஹல்லேலூயா. நாமம், இன்ப நாமம், முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், நாவுகள் யாவும் போற்றிடும் நாமம், முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், நாவுகள் யாவும் போற்றிடும் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம், சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சொல்லுவோமா? இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஹல்லேலூயா. அது இணையில்லாத நாமம். அந்த இணையில்லாத நாமத்துக்குரியவரை நாம் போற்றுவோம், வாழ்த்துவோம், உயர்த்துவோம், மகிழ்வோம். ஹல்லேலூயா. அதனால் தொடர்ந்து தேவநாமத்தை நம் பாடல் மூலமாக மகிமைப்படுத்த போகிறோம். இரண்டாவதாக நம்முடைய பாடல் தாளில் கொடுக்கப்பட்ட எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே என்று சொல்லி நாம் உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. அவருடைய சிறகுகளின் நிழலால் நம்ம என்றைக்கு மூடுகிற தெய்வம் அவர். நம்ம என்னென்றைக்கு அந்த சிறகுகளின் நிழலில் மூடி மறைத்து மகிழ செய்கிற தெய்வம் அவர். அவர் தூயாதி தூயவர். அவர் நமக்கு துணையாளராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட அன்புள்ள தெய்வத்தை நாம் வாழ்த்த போகிறோம், பாட போகிறோம், மகிமைப்படுத்த போகிறோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடினாலே நான் அவரை பாடி துதிப்பேன் என்று சொல்லி தாவீது ராஜா சொல்லுகிறார். அதனால் அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தரிடத்திலிருந்து நன்மை பெற்ற நாமும் உள்ளத்தில் உண்மையுள்ள பிள்ளைகளாக தேவனுடைய நாமத்தை நாம் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாடல்களின் வரிகளை உணர்ந்து அவரை மகிமைப்படுத்தும் போது தேவ பிரசன்னம் நம்மை நிரப்புவதை நிச்சயமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்து பாடுவோமா? எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே,
என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, 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 உந்தன் சிறகுகளின் நிழலில் என்று மகிழ செய்தி, உந்தன் சிறகுகளின் நிழலில் ஆமே என்று மகிழ செய்தி, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, எல்லாரும் ஆராதனை உமக்கே செலுத்துவோமா, ஆராதனை உமக்கே உற்சாகமாய், ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா சொல்லுவோமா, ஆமே உம் கிருபை தந்தீரையா, இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே, இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே, ஆமென் ஆமென் செலுத்துவோம், உற்சாகமாக ஹல்லேலூயா, ஆமென், ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, மகிமைப்படுத்துவோம், ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே சொல்லுமா, உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே, ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே, இயேசு ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, அப்படியே கண்களை மூடி ஆராதிப்போமா, ஆமென், ஆராதனை வேலைக்குள்ளே கடந்து செல்லுவோம், உமக்கே, ஆராதனை உமக்கே, இன்னொரு விசை, ஆராதனை உமக்கே, அல்லேலூயா,
உமக்கே, ஆராதனை உமக்கே. அப்படியே கரங்களை விரித்து, பரலோகத்துக்கு நேராக கரங்களை விரித்து, உங்கள் மனதை விரித்து, உங்கள் இருதயத்தை விரித்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏசப்பாவை நோக்கி சொல்ல போகிறோம். ஆராதனை உமக்கே ஏசப்பா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சீரகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தீரப்பா. உந்தன் சீரகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே எல்லாரும், ஆராதனை உமக்கே. பிரசன்னத்திலே நிறைந்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, உம்மை போற்றுகிறோம் இயேசுவே, உம்மை புகழுகிறோம் இயேசுவே. என் ராஜா நீ, என் தகப்பன் நீ, என் நண்பர் நீ, என் மணவாளன் நீ, என் மேன்மை நீ, என் பலன் நீ, என் சத்துவம் நீ. உம்மை துதிக்கிறேன் இயேசுவே, உம்மை துதிக்கிறேன் இயேசுவே, உம்மை போற்றுகிறேன் இயேசுவே, உம்மை போற்றுகிறேன் இயேசுவே. என் அடைக்கலமே ஸ்தோத்திரம், என் ஆருயிரே ஸ்தோத்திரம், என் பலனே ஸ்தோத்திரம், என் கண்மலையே ஸ்தோத்திரம், என் தூயவரே ஸ்தோத்திரம், என் துணையாளரே ஸ்தோத்திரம், என் பரிசுத்தரே ஸ்தோத்திரம், என் துணையாளரே ஸ்தோத்திரம், என் துருகமே ஸ்தோத்திரம், என் ஞானமே ஸ்தோத்திரம், எனக்கு எல்லாமே ஸ்தோத்திரம், எனக்கு எல்லாமே நீ ஸ்தோத்திரம். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மையே நோக்கி பார்க்கிறேன். நான்
வாழ்கிறேன், உம்மையே நான் பார்க்கிறேன். இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். சொல்லுவோமா? இயேசையா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை வாழ்த்துகிறோம் அப்பா, உம்மை போற்றுகிறோம் அப்பா, உம்மை புகழுகிறோம் அப்பா. இயேசையா அல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நீர் பாராட்டின எல்லாவற்றிற்காக. ஆமென். இயேசுவா, நீர் கொடுத்த கிருபைக்காக, நீர் கொடுத்த ரட்சிப்புக்காக, நீர் பாராட்டின மீட்புக்காக. இயேசுவை எல்லாரும் சொல்லுவோமா? நன்றி இயேசுவே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அப்படி கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. Praise the Lord. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Thank you, Jesus.
ஜீசஸ் சொல்லுவோமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இயேசுப்பா கிருபையாக இந்த ஆராதனை வேலையை நமக்கு ஆசீர்வாதித்து கொடுத்தபடினாலே நாம் எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுப்பாவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து மீதமுள்ள ஒவ்வொரு பகுதிகளிலும் இயேசுப்பாவுடைய மகிமையின் பிரசன்னம் மத்தியில் தங்கி தாபரிக்கும்படியாக நம்ம எல்லாரும் இயேசுப்பாவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற, வீட்டில் கூடி பங்கெடுக்கிற, இந்த ஆன்லைன் மூலமாக பங்கெடுக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் இயேசுவுடைய வல்லமையுள்ள கரம் நீட்டப்பட்டு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து பிள்ளைகளோட கண்ணீரை துடைத்து பிள்ளைகளை சாட்சியாக நிறுத்தும்படியாக நாம் எல்லாரும் இயேசுவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து உலகம் எங்கும் பரவி ஜனங்களை வாதித்து கொண்டிருக்கிற இந்த கொரோனா கொள்ளை நோயை இயேசுப்பா கிருபையாக ஜனங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்களாக மன்னித்து கிருபையாக இந்த கொள்ளை நோயை இந்த தேசத்திலிருந்து உலகத்திலிருந்து எடுத்து போட்டு அதனால் பாதிக்கப்பட்ட எல்லா குடும்பங்களுக்கும் தேவனை இரக்கம் பாராட்டி தயவு பாராட்டி சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை தந்து அவர்கள் இழந்து போன உறவுகளை, அவர்கள் இழந்து போன சமாதானத்தை, அவர்கள் இழந்து போன வேலையை, அவர்கள் இழந்து போன எல்லா காரியத்தையும் மீண்டுமாக கொடுத்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தேவன் எல்லாருக்கும் இரக்கம் பாராட்டும்படியாக நம்ம எல்லாரும் இயேசுவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த வேலையில் நம்ம அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீதமுள்ள ஒவ்வொரு பகுதியிலும் நீங்கள் பொறுப்படுத்த நடத்துங்க, உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேலையில் நம்ம சங்கீத பகுதியை வாசிக்க வரும். அடிமை வாசிக்க போகிறோம். சங்கீதம் 132 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 132, சங்கீதம் 132. மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 132 எடுத்துக்கொண்டோமா? பக்கம் 754. மாறி மாறி வாசிக்க போகிறோம். கர்த்தாவே, தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். அவன் நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை. என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதும் இல்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். இதோ நாம் எப்ராத்தாவிலே அதன் செய்தியை கேட்டு வனத்தின் வெளிகளிலே அதை கண்டோம். அவருடைய வாசஸ்தலங்களுக்குள் பிரவேசித்து அவர் பாதபடியில் பணிவோம். கர்த்தாவே, உமது வல்லமை விளங்கும். பெட்டியுடன் நீர் உமது தாபர ஸ்தலத்திற்குள் விழுந்தருளும். உம்முடைய ஆசாரியர்கள் நீதியை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் கம்பீரிப்பார்களாக. நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் முகத்தை உமது தாசனாகி தாவீது நிமித்தம் புறக்கணியாதிரும். உன் கர்ப்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் என்றும் உன் குமாரர் என் உடன்படிக்கையையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார், அவர் தவற மாட்டார். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாய் இருக்கும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். அதன் ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை உடுத்துவேன், அதில் உள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கம்பீரிப்பார்கள். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். சேர்ந்து வாசிப்போம். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். ஆமென். இந்த வேளையில் நம்ம மத்தியில் அருமையான மகள் ஜாய்ஸ் டேனியல் அவர்கள் இருக்கிறார்கள். நமக்கு முன்பாக வந்து அவர்கள் வேத பாட பகுதியை வாசிக்க போகிறார்கள். வேத பாட பகுதியை அவர்கள் வாசிப்பார்கள். நம்ம எல்லாரும் கூட சேர்ந்து அந்த வசனத்தை வாசித்து தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 5 to 11 வசனங்களை அவர்கள் வாசிக்க நாம் கேட்க போகிறோம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பாடம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5 to 11 முடிய. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5 to 11 முடிய. அன்றியும் என் மகனே,
கர்த்தருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்க புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிற்றையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டுமல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்லுவோம். எல்லாரும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லுவோம். வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 11வது வசனம், பக்கம் 336. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஆமென். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு ஆமென். உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஆமென். உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. நம்ம எல்லாரும் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுப்பா இந்த வார்த்தை கொண்டு நம்மோடு கூட பேசும்படியாக, இந்த வார்த்தையில் இருக்கிற மகிமையை நாம் காணும்படியாக, நம்முடைய கண்கள் திறக்கப்படும்படியாக, உள்ளான மனுஷ நிலையில் வல்லமையாய் பலப்படும்படியாக, தேவன் நமக்காக ஆயத்தமணியான எல்லா மகிமையான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நம் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுப்பாவை நோக்கி, இயேசுப்பா என்னோடு பேசுங்க இயேசுப்பா என்று சொல்லி நாம் கேட்கும் பொழுது நிச்சயமாக இயேசுப்பா நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். ஆமென். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அருமையான இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்கள் சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர் என்று சொன்ன வார்த்தையின்படியாக வேறு அப்பா ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவுள் என்று சொன்னீரே. ஆம் ராஜா, உங்களுடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையை அப்போ மாற்றுகிறதா இருக்கிறது. அந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தத்தை கொண்டு வரும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அப்போ உங்களுக்கு பிரியமான பிள்ளைகளாக எங்களை மாற்றும், பரலோகத்துக்கு உரியவர்களாக எங்களை மாற்றும். எங்களுக்கு தடையாக இருக்கிற காரியங்கள் என்ன என்பதை சுட்டி காட்டும், எங்கள் வழி எது என்பதை சுட்டி காட்டும், உங்களுடைய சித்தம் எது என்பதை உங்களுடைய வார்த்தைகள் சுட்டி காட்டும் என்பதை எப்பொழுது நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த நாளில் எங்களோடு கூட பேசுங்க, எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்க. கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் உங்களுடைய கரம் நீட்டப்படுவதாக. இந்த வார்த்தையினுடைய மகிமை எல்லாரையும் தொட்டு சுகமாக்கட்டும், அற்புதம் செய்யட்டும், அதிசயம் செய்யட்டும், நன்மை செய்யட்டும். நீர் அப்படியே செய்வதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். எல்லா தடைகளை நீக்கி போடுவதற்காக ஸ்தோத்திரம். ஒரு நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேச சித்தம் கொண்ட அந்த வார்த்தை மீண்டுமாக நாம் வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:11 வசனத்தை வாசிப்போம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்கு உள்ளதை பற்றி கொண்டிரு. ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அருமையான வார்த்தை இதுதான். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்கு உள்ளதை பற்றி கொண்டிரு என்ற வார்த்தையை தான் ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கிரீடத்தை கொடுக்க தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதை தான் சங்கீதக்காரன் 132:18 இப்படியாக சொல்லுகிறார். வாசிப்போம். சங்கீதம் 132:18 எடுத்துக்கொள்வோம். பக்கம் 754. பக்கம் 754. பக்கம் 754, 132வது சங்கீதம் 18வது வசனத்தை வாசிப்போம். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். ஆமென். அவன் மீதிலோ அவனுடைய கிரீடம் பூக்கும் என்றார். ஹல்லேலூயா. ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம் ஒவ்வொரு மீதும் தேவன் ஒரு கிரீடத்தை
பூக்க செய்ய, அதாவது நம் மீது வைக்க தேவன் ஆவலுள்ள தெய்வமாக இருக்கிறார். அதை தான் இந்த 2 வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. அவர் கொடுக்கிற அந்த கிரீடத்தை நாம் எல்லாரும் எப்படி இருக்க வேண்டுமா, பற்றி கொண்டு இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கட்டளை கொடுக்கிறது. ஆதலால் இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற கிரீடம் என்ன என்று நீங்கள் பார்ப்பீர்களானால், வசனத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்குற வார்த்தையின்படி நமக்கு கொடுக்க விரும்புகிற கிரீடம், ஜீவ கிரீடத்தை அவர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். இன்றைக்கு அந்த ஜீவ கிரீடத்தை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். அந்த ஜீவ கிரீடம் நம்ம மேல் பூக்க நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு அந்த ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? வேதத்தில் அநேக கிரீடங்களை குறித்து சொன்னாலும் இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். மற்ற நாட்களில் மீதமுள்ள கிரீடங்களை குறித்து நம் வேதத்தை அடிப்படையில் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு தேவன் நமக்கு ஜீவ கிரீடத்தை கொடுக்க போகிறபடினாலே அந்த ஜீவ கிரீடத்தை எப்படி பெறுவது, அல்லது ஜீவ கிரீடம் நம்மேல் பூக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு நாம் வேதத்தை தியானிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் வசனம் 12வது வசனம், பக்கம் 312. யாக்கோபு 1:12. பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஆமே, ஜீவ கிரீடத்தை பெறுவான். பாருங்க, சொன்ன வார்த்தையின்படியாகவே ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள தேவன் இன்றைக்கு நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அந்த வார்த்தையிலேயே அதுக்குரிய கண்டிஷன்ஸ், அதுக்குரிய நிபந்தனைகளை தேவன் கொடுத்திருப்பதை நாம் இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. என்ன? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். இரண்டாவதாக, அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஹல்லேலூயா. பாருங்க, சோதனையை சகிக்கணும். இரண்டாவதாக, அந்த சோதனை மத்தியிலே நாம் நம்மை உத்தமனாக விளங்க பண்ண வேண்டும். இந்த 2 காரியம் தான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தரிடத்திலே நாம் அன்பு கூறுகிற காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆதலால் இன்றைக்கு முதலாவதாக சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்ற வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். பாருங்கள், வேதத்திலே சோதனையை 2 வகையாக நீங்கள் பிரிக்கலாம். ஒன்று, நாம் செய்கிற தவறு நிமித்தமாக வரக்கூடிய சோதனை. இரண்டாவதாக, தேவன் அனுமதிக்கிற ஒரு சோதனை உண்டு. ஹல்லேலூயா. பாருங்கள், முதலாவதாக நம்முடைய தவறு நிமித்தமாக வரக்கூடிய சோதனை குறித்து இந்த நாளில நாம் தியானிக்க போகிறோம். என்ன? பாருங்கள், வாசிப்போம். அதே யாக்கோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13 15 வசனத்தை வாசிப்போம். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது ஆமே, பாருங்க, மரணத்தை அது பிறப்பிக்கும். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவன் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. அதாவது இந்த பொல்லாத காரியங்களை வைத்து தேவன் எந்த ஒரு மனுஷனையும் சோதிக்கிறவர் அல்ல. அதை தான் வேதம் சொல்லுகிறது. தேவன் ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல. எந்த அசுத்தமான காரியங்களை வச்சு இதை நீ செய்வியா செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைக்கிறது ஏசப்பா கிடையாது, பிசாசு. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. வாசிப்போம். மத்தேயு 4:3 3ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். பக்கம் 5, புதிய ஏற்பாட்டிலே. அப்பொழுது சோதனைக்காரன் ஆமே அவரிடத்தில் வந்து நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும். ஆமே, பாருங்க, அவனுக்கு பேரே சோதனைக்காரன். தேவ பிள்ளைகளை அவன் சோதிக்கும்படியாக வருகிறான். தேவன் சோதிக்கிற சோதனை வேறு, அது பிற்பாடு பார்க்க போகிறோம். ஆனால் மனுஷனை சோதிக்கிற சோதனைக்காரன் யார்? பிசாசு. அவன் என்ன பண்ணுகிறான்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாவ சிந்தனைகளை கொண்டு வந்து, அக்கிரம சிந்தனைகளை கொண்டு வந்து, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை ஜனங்களுக்கு முன்பாக வைக்கிறான். அதை செய்ய அவன் தூண்டுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அடிப்படையிலே அதை செய்ய தூண்டி அவர்கள் பாவத்தில் சிக்க வைத்து, பாவத்தின் அடிமைத்தனத்துக்கு உட்படுத்த வைத்து, அவனை பலவிதமான வலைகளினால் அவனை இழுப்புண்டு போக பண்ணுகிறான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பாருங்கள், இதே விஷயத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபத்தில்
எபேசியருக்கு எழுதுகிற நிருபத்திலே தெள்ள தெளிவாக சொல்லுகிறார். பார்ப்போமே. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். எபேசியர் 2 வசனம் 2, 3 வசனத்தை வாசிப்போம். பக்கம் 264. எபேசியர் 2 2ஆம் வசனம் மற்றும் 3ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன், பாருங்கள். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்திலே இப்பொழுது கிரிய செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கனையின் பிள்ளைகளாய் இருந்தோம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்திலே என்ன கிரியை செய்து பாருங்க. ஆகாயத்து அதிகார பிரபு ஆகிய அந்த பிசாசனுடைய ஆவிகள் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்திலே அது என்ன பண்ணுகிறது? கிரியை செய்கிறது. அவன் என்ன பண்ணுகிறான்? பாவத்தை செய்ய வைக்கிறான். பாவத்திலே செய்து அடிமைத்தனத்துக்கு உட்பட பண்ணுகிறான். தேவனுடைய எந்த காரியத்துக்கு நம்மை பயன்படாத மக்களாக, தேவனுடைய ராஜ்யத்துக்கு புறம்பான மக்களாக அவன் மாற்றி போடுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆதலால் பாவத்தை செய்யக்கூடிய பொல்லாத காரியங்களை கொண்டு வந்து, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை கொண்டு வந்து அதை செய்ய வைத்து அதில் சிக்க வைக்கிறது அந்த சோதனைக்காரனாகிய பிசாசு கொண்டு வருகிற வேலை. இந்த காரியத்தை செய்து இதனால் வரக்கூடிய தண்டனைகள், ஆபத்துகள், இதனால் வரக்கூடிய மோசங்கள், மரணங்களை சந்திப்பது அது தேவன் கொடுப்பது அல்ல. அது நம்முடைய பாவத்தினாலே நாம் இழுப்புண்டு போய் நாம் பாவம் பிறப்பிக்கும் போது அது என்ன ஆகிறது என்று யாக்கோபுல சொன்னதுபடி அது மரணத்தை பிறப்பிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் அருமையான தேவனுடைய இந்த சோதனை குறித்து வேதம் நமக்கு சொல்லவில்லை. இதை சகிக்க சொல்லி சொல்லவில்லை. பேதுரு இதை குறித்து என்ன சொல்கிறார்? நாம் நன்மை செய்து பாடு அனுபவித்தால் அது தேவனுக்கு முன்பாக பிரதியா இருக்கும். அதே நாம் தீமை செய்து பாடு அனுபவித்தால் அது எப்படி தேவனுக்கு முன்பாக பிரியா இருக்கும்? யோசித்து பாருங்க. நான் பாவம் செய்து நான் சோதிக்கப்படுறேன்னு சொன்னா அது சொல்ல முடியுமா? அது நம்முடைய பாவத்து நிமித்தமாக வந்த சோதனை, வேதனை, உபத்திரவம், துன்பம் அதை நிச்சயமாக அனுபவித்து தான் ஆக வேண்டும். ஆனால் தேவன் ஒருவனுக்கு ஒரு சோதனை கொடுப்பார் என்றால் அதை எப்படி நாம் அறிந்து கொள்வது? அல்லேலூயா. வாசிப்போம். சங்கீதம் 11ஆவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 11 5வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 11:5 பக்கம் 676. கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார். ஆமென். பாருங்கள், கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார். ஆம், அருமையான தேவனே, இதுதான் தேவன் கொடுக்கிற சோதனை. இந்த சோதனையில நீங்க உங்களை உய்த்து ஆராய்ந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு காரியம் தெரியும். தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து உய்த்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த சோதனை, இந்த வேதனை, இந்த பாடு எனக்கு எதனால் கொடுக்கப்பட்டு இருக்குது என்பதை தேவ சமூகத்தில் ஜெபத்தில் நீங்க அமர்ந்திருந்து தேவனை நோக்கி பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு காரியம் புரியும். என்ன? நீங்கள் எந்த விதமான தேவனுக்கு பிரியமில்லாத வழியில நடக்காத பொழுது, தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாகவே நீங்கள் வாழ்ந்திருக்கும் போது, எல்லாவற்றையும் சரியாக செய்திருக்கும் பொழுது வரக்கூடிய போராட்டத்தை தான் வேதம் சொல்லுகிறது சோதனை. அது தேவன் கொடுக்கிற சோதனை. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பரிசுத்தமாக வாழ்வீங்க, ஆனாலும் உங்களை தேடி ஒரு சோதனை வருதுன்னா அது தேவன் அனுமதித்தது. நீங்கள் உத்தமமாக வாழ்றீங்க, ஆனாலும் உங்களுக்கு ஒரு சோதனை வருதுன்னா அது தேவன் அனுமதிக்கிற சோதனை. உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று வேதம் சொல்லுகிறபடி அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் அனுமதிக்கிற சோதனையை இன்னைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். என்ன? நீங்கள் உய்த்து ஆராய்ந்து பார்க்கும்போது இது என்னுடைய தவறினாலே வந்த சோதனையா, அல்லது நான் சரியாய் நடக்கும்போது தேவன் நீதிமானை சோதித்து அறிகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே அந்த சோதனையா என்பதை உய்த்து ஆராய்ந்து பார்த்தால் உங்களுக்கு ஒரு காரியம் புரியும். அல்லேலூயா. அது என்ன? கர்த்தர் என்னை சோதித்து அறிய விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவன் கொடுக்கிற சோதனை இப்படிப்பட்டது அல்ல. அந்த சோதனை என்ன, நம்ம என்ன பண்ணுகிறது என்று யோபுவை கேட்டால் யோபு சொல்லுகிறார். வாசிப்போம். யோபு என்ன சொல்லுகிறார்? இந்த சோதனை குறித்து என்ன சொல்லுகிறார்? 23வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். யோபுவோட புஸ்தகம் 23வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். பக்கம் 653. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார்,
அவர் என்னை சோதித்த பின், நல்லா கவனிங்க, அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். நான் பொன்னாக விளங்குவேன். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஹல்லேலூயா. ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நீதிமானை சோதித்தருகிறார். எதற்காக? அவனை பொன்னாக விளங்க பண்ணுவதற்காக, அவனை உயர்த்துவதற்காக, அவனை மேன்மைப்படுத்துவதற்காக, அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்காக தேவன் ஒரு பெரிய சோதனைக்குள்ளாக அவர்களை நடத்துகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த சோதனையில நீங்க நடக்கும் பொழுது என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்பது சங்கீதக்காரன் பட்டியலிடுகிறதை நாம் பார்க்க முடியும். வாசிப்போம். சங்கீதம் 66வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 66, சங்கீதம் 66 10 12 வசனங்களை ஒவ்வொன்றாக வாசிக்க போகிறோம். சங்கீதம் 66. தேவனே எங்களை சோதித்தீர். நல்லா கவனிங்க, இந்த சோதனை நேரத்திலே அந்த சோதனை எப்படிப்பட்ட சோதனையா இருக்கும் என்றால், யோபு சொன்னார் இல்லையா, பொன்னாக விளங்க செய்வார். ஒரு சுத்தமான ஒரு பொன் எப்படி அது சுத்தம் என்ற அந்த அங்கீகாரத்தை பெறுகிறது என்றால், அது அக்கினியிலே அது உருக்கப்படும். அந்த அக்கினியில உருக்கப்படும் பொழுது அந்த தங்கத்தோடு கலந்திருக்கிற மண் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில அது கடந்து போகும். இன்னும் கொஞ்சம் வெப்பத்தை அதிகரிக்கும் போது வெள்ளி பிரியும், இன்னும் கொஞ்சம் வெப்பத்தை அதிகரிக்கும் போது செம்பு பிரியும். இப்படியாக அந்த தங்கத்தை, உண்மையான தூய தங்கத்திலே ஒட்டி இருக்கிற மற்ற கசடுகள் எல்லாம் பிரித்தெடுக்கப்பட்டு ஒரு காரியமும் அதில் இணையாத பியூர் சுத்தமான தங்கமா இருக்கும்போது அதுக்கு பேர் சுத்த தங்கம் என்று சொல்லப்படும். அப்ப அந்த சுத்தமான தங்கம் எப்படி உருவாகுது? ஒரு பெரிய அக்கினி அதை புடமிடுகிறது, அதை சுத்திகரிக்கிறது. அதுபோல என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் நம்மை பொன்னாக விளங்க செய்வதற்காக நீதிமான்களாகிய நம்மை தேவன் சோதிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சோதனை மத்தியிலே தேவன் எப்படி இந்த பொன்னை அவர் அக்கினியிலே புடமிடுகிறாரோ அதே போல நிச்சயமாக சங்கீதக்காரன் சொன்னது போல எங்களை சோதித்தீர். எப்படி சோதிக்கிறாரா? வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிடுகிறீர். அப்ப அக்கினிக்குள்ளாக நீங்க கடந்து வருவீங்க. அந்த பாதை உங்களுக்கு கடினமா இருக்கலாம், ஆனாலும் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நோக்கம் ஒன்றுதான், உங்களை சுத்த பொன்னாக விளங்க பண்ணுவதற்காக, உங்களோட வாழ்க்கை பரிசுத்தமானது என்பது எல்லாருக்கும் வெளிப்படுத்துவதற்காக, நீங்க அவருடைய பிள்ளை என்பதை வெளிப்படுத்துவதற்காக, நீங்க நீதிமான் என்பதை விளங்க பண்ணுவதற்காகத்தான் இந்த சோதனை என்பதை நாம் ஒரு நாளும் மறக்க கூடாது. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த சோதனையில நம்மை புடமிடுவார். அடுத்ததாக அந்த வார்த்தையை வாசிப்போம். எங்களை வலையில் அகப்படுத்தி, நல்லா பாருங்க, எங்களை வலையில அகப்படுத்தி, தேவையில்லாத பிரச்சனைக்குள்ள நீங்க சரியா நடக்கும்போது இதெல்லாம் நிச்சயமா உங்களுக்கு வரும். நீங்க சரியா நடப்பீங்க, ஆனாலும் சம்மதம் இல்லாத சில பிரச்சனைகளுக்குள்ள மாட்டக்கூடிய ஒரு காரியம் வரும். எப்படி? யோசேப்பு ஒழுங்கா அவன் பாட்டு அவனுடைய வேலையை போர்த்திபார் அரண்மனை பார்த்து கொண்டே இருந்தான். ஆனா என்ன நடந்தது? சடிதியா போர்த்திபாருடைய மனைவி அவன் மேல் கண் போட்டார். ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதெல்லாம் எப்படி வலையில அகப்படுத்துகிற காரியம். ஏன்? நீங்க எப்படிப்பட்டவங்க? இந்த சோதனை நேரத்துல, தேவன் நடத்துகிற இந்த பாடுகளின் நேரத்துல நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கீங்க, எப்படிப்பட்டவங்களா உங்களை விளங்க பண்ணுகிறீங்க என்று சொல்லி வேதம் நமக்கு கொடுக்கிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் வலையில அகப்படுத்துவார். அகப்படுத்தி அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். ஆமா, இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரம், தேவையில்லாத காரியங்களை சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஐயா, நான் எந்த தவறும் செய்யவில்லையே, ஆனாலும் எனக்கு இந்த வேதனை. ஏன் நான் எந்த பாடும் தப்பும் செய்யவில்லையே, நான் எந்த குற்றமும் செய்யவில்லையே, ஆனாலும் எனக்கு ஏன் இந்த தண்டனை என்று சொல்லி கேட்கக்கூடிய நிலைமையில இந்த காரியங்கள் இருக்கும். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, இது தேவன் அனுமதித்த சோதனை. ஹல்லேலூயா. இது நம்முடைய நன்மைக்காக என்பதை ஒரு நாளை நாம் மறக்க கூடாது. ஹல்லேலூயா. அடுத்ததாக அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிப்போம். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி, பாருங்க, மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். இதுக்காக தான் ஏன் இந்த பாடு, ஏன் புடமிடுறார், ஏன் நம்மளை வருத்தமான அந்த வலையிலெல்லாம் அகப்படுத்த வைக்கிறார், ஏன் பாரமான சுமைகளை நம்ம இடுப்பின் மேலே தூக்கி வைக்கிறார், ஏன் மனுஷரை நம்முடைய தலையின் மேல் நடக்க வைக்கிறார், ஏன் தீயையும் தண்ணீரையும் கடந்து வர வைக்கிறார் என்றால், என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
உங்களை பொன்னாக விளங்க வைப்பதற்காக மாத்திரமல்ல, உங்களை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து சேர்ப்பதற்காக. ஹல்லேலூயா. அதனால் சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்ற வார்த்தையின்படியாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற சோதனை எத்தனை பேர் சகித்து கொண்டு உங்களை விளங்க பண்ணுகிறீங்க? நீங்கள் சகிப்பு தன்மை உள்ளவர்களாக இருக்கீங்களா? யோசனை பண்ணி பாருங்க. யோசேப்பு கர்த்தர் தன்னை சோதிக்கிறார் என்பதை அறிந்து அந்த அழைப்புக்கு அவன் இணங்கி தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து தன்னை அவர் புடமிட ஒப்பு கொடுக்கும் போது அவன் புடமிட ஒப்பு கொடுத்தான். வலையில் அகப்படும் போது அவன் தேவனுக்குள்ளாக தன்னை காத்து கொண்டான். பாரமான சுமைகளை அவன் மேலே சுமத்தும் போது கூட அவனை கர்த்தருக்குள்ளாக அதை தாங்கி கொண்டான். மனுஷன் அவன் மேல் ஏறி போனாங்க. எந்த மனுஷனும் அவனை மதிக்கலை. அவன் செய்த உபகாரங்களை மதிக்கலை என்று வேதம் சொல்லுகிறது. அவன் செய்த நன்மையை மதிக்கலை. அவன் அற்புதமாக அந்த சொப்பனங்களுக்கெல்லாம் யோசேப்பு தீர்க்க தரிசனமாக சில அர்த்தங்களை சொன்னான். அந்த அர்த்தத்தின்படியே நடந்தது. ஆனாலும் அந்த நன்மை பெற்ற மனுஷர்கள் அவனை மறந்து போனார்கள். தேவ பிள்ளைகளை மறந்து போனாங்க. தீயை கடந்து வந்தான் யோசேப்பு, அக்கினியை கடந்து வந்தான். பெரும் பாடுகளே, தேவையில்லாத நிந்தைகள், அவமானங்கள், காரணமில்லாத குற்றச்சாட்டுகள், இது எல்லாத்தையும் கடந்து வந்தான். இது தேவன் அனுமதிக்கிற சோதனை என்பதை அறிந்து தன்னை அதற்குள்ளாக ஒப்பு கொடுத்து நிச்சயமாக இந்த சோதனை ஒரு நாள் எனக்கு மகிமையை கொண்டு வரும் என்று அறிந்திருந்தான். ஆதலால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கி யோசேப்பை போல, தாவீதை போல, தானியேலை போல, சகல பரிசுத்தவான்களைப் போல இந்த சோதனை நாட்களிலே உங்களை நீங்கள் எப்படியாக விளங்க பண்ணுறீங்க? சோதனை சகிக்கிறீங்களா? இல்லை சோதனையே வேண்டான்னு விட்டு ஓடி போகிறீங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை யோசித்து பாருங்கள். ஆண்டவர் நம்மை சோதனை மத்தியில் பொன்னாக விளங்க செய்கிறார். சோதனை மத்தியில் தேவன் நம்மை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து சேர்க்கத்தான் இந்த காரியத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வாசிப்போம் எபிரேயருக்கு எழுதின நிருபம். எபிரேயருக்கு எழுதின ஏன் இந்த சோதனையை தேவன் தேவ பிள்ளைகளுக்கு அனுமதிக்கிறார்? இந்த ஒரு கேள்வி எல்லாருக்கும், ஏன்யா தீயை கடக்கணும், ஏன்யா நாங்கள் அக்கினியை கடக்கணும், ஏன்யா மனுஷர்லாம் எங்கள் முதுகு மேலே ஏறி போகணும், எங்கள் தலையின் மேலே ஏறி போகணும், இப்படியா ஒரு சோதனை எங்களுக்கு வேணும்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அதுக்கு அருமையான எபிரேயர் நிருபத்தினுடைய ஆக்கியோர் ஒரு அருமையான பதிலை நமக்கு கொடுக்கிறார். 12வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் 12:5 வாசிக்க போகிறோம். 5ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க போகிறோம். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சை அற்பமாக எண்ணாதே. அதாவது சிட்சை என்றால் சோதனையை அற்பமாக எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாது. இந்த சோதனை மத்தியில் நாம் சோர்ந்து போக கூடாது. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து என்றால் அவனை சோதித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்க புத்திமதியை மறந்தீர்கள். நல்லா கவனிங்க. அப்ப தேவன் ஒரு மனுஷனை சோதிப்பாரேயானால் வேதம் சொல்லுகிறது, ஏசப்பா உங்களை நேசிக்கிறார். உங்களை நேசிக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை அவரிடமே சேர்த்து கொள்ள அவர் விரும்புகிறார். உன்னை பொன்னாக விளங்க செய்வதை மாத்திரமல்ல, உங்களை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து சேர்ப்பதற்காக மாத்திரமல்ல, அவர் உங்களிடத்தில் அன்பு கூறுகிறார். சோதனை சகிக்கிற மனுஷர்களே, சோதனையை எதிர்நோக்கி கொண்டு போய்கொண்டு இருக்கிற நீதிமான்களே, தேவ பிள்ளைகளே, சோதனை மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற பரிசுத்தவான்களே, உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை சேர்த்து கொள்ள போகிறேன். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிப்போம். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துவார். நல்லா கவனிங்க. தேவன் கொடுக்கிற சோதனையை நீங்க சகித்து வாழுகிற பிள்ளைகளா இருந்தால், அதை ஏற்றுக்கொண்டு வாழுகிற பிள்ளைகளா இருந்தால், வேதம் சொல்லுகிறது பாருங்க, தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். நீங்க தான் அவருடைய பிள்ளைங்க. அதனால் சோதனை மத்தியில் அவர்களுடைய பிள்ளைகளாக இருக்கீன்றதை நினைச்சு பாருங்க, சோதனை ஈஸியாக மேற்கொள்ள முடியும். வாசிப்போம். தகப்பன் சிட்சையான புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் பேசி பிள்ளைகளாய் இருப்பீர்கள். நல்லா கவனிங்க. இந்த வசனம் என்ன சொல்லுது? எல்லாருக்கும் கிடைக்கிற சிட்சை, எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு சோதனை,
இந்த வழியில தான் எல்லா பரிசுத்தவான்களும் நடந்திருக்கிறாங்க. ஆபிரகாமை எடுத்து பாருங்க, ஈசாக்கை எடுத்து பாருங்க, யாக்கோபை எடுத்து பாருங்க, யோசேப்பை எடுத்து பாருங்க, மோசே எடுத்து பாருங்க, சகல பரிசுத்தவான்களை எடுத்து பாருங்க. எல்லாரும் இந்த வழியில தான் வந்திருக்காங்க. அதனாலதான் வேதம் சொல்லுது பாருங்க, எல்லாருக்கும் கிடைக்கும் இந்த சிக்ஷை, இந்த சோதனை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்க புத்திரர் கிடையாது. அப்போ இயேசுவோடைய பிள்ளையா நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக எல்லா பரிசுத்தவான்களின் வாழ்க்கையிலும் வந்த இந்த சோதனை நம்முடைய வாழ்க்கையில் வந்தே தீரும். ஹல்லேலூயா. அதன் மத்தியில் நீங்கள் இந்த காரியத்தை நினைத்தால் ஒன்னே ஒன்று உங்களுக்கு புரியும், நான் இயேசப்பா பிள்ளை, அதனால் எனக்கு இந்த காரியத்தை தேவன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக வாசிப்போம். அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும். இந்த சோதனை மத்தியில நாம் செய்ய வேண்டியது என்ன? அவருக்கு நாம் அடங்கி நடக்கணும். அவருக்கு அடங்கி நடக்கணும். அவர் பாற்று அந்த பாதையில உற்சாகமாய் போக பழகி கொள்ளணும். யோசேப்பை பாருங்க, தன்னுடைய சகோதரர்கள் அவனை அடிமையாக விற்கிறாங்க. நன்றாக தெரியுது, தன் கூட வளர்ந்த அண்ணன்களே அவங்களை அப்படியே எடுத்துகிட்டு போய் விற்கிறாங்க, நல்லா தெரியுது. ஆனாலும் இது ஆண்டவர் கொடுத்த வழி, இதில் நடக்க தன்னை ஒப்பு கொடுத்தான். அதை தேவனுக்கு அடங்கி நடக்க தன்னை ஒப்பு கொடுத்தான். தேவ பிள்ளைகளை அடங்கி நடக்க ஒப்பு கொடுத்தான். இன்னைக்கு அதே போல் நாம் அடங்கி நடக்க ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி நிச்சயம் எடுத்து நிச்சயம் கொடுப்பார். ஹல்லேலூயா. வாசிப்போம், அடுத்த வசனத்தை வாசிப்போம். 10வது வசனம். அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ, நல்லா கவனிங்க, இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். இந்த சோதனை நம்முடைய பிரயோஜனத்துக்காக தான். இரண்டாவதாக அவர்கிட்ட நமக்கு ஒரு பங்கு கொடுப்பதற்காக. எப்படி மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாலோ அதே போல் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நமக்கெல்லாம் ஒரு பங்கு இருக்கிறது. கர்த்தர் யாரெல்லாம் சோதிக்கிறாரோ அவங்கெல்லாம் அவருடைய பரிசுத்தத்தில் அவங்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறது. அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அது மிகவும் பிரயோஜனத்துக்காக கொடுக்கப்படுகிற ஒரு சோதனை. ஆதலால் இந்த சோதனை மத்தியிலே நீங்கள் நினைக்க வேண்டியதெல்லாம், என்னை ஏசப்பா சோதித்தறிய விரும்புவது எதுக்காக? என்னை பொன்னாக விளங்க செய்வதற்காக. என்னை எதற்காக சோதிக்கிறார்? என்னை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து சேர்ப்பதற்காக. அவர் என்னை நேசிக்கிறதுனால என்னை சோதிக்கிறார். அவர் என்னை சேர்த்து கொள்ள விரும்புகிறதுனால என்னை சோதிக்கிறார். அவர் தன்னை புத்திரனா என்னை நினைக்கிறதுனால அவர் என்னை சோதிக்கிறாரு. எப்படி நீங்கள் ஒரு சோதனை மத்தியில் தேவன் இப்படிப்பட்ட காரியத்துக்காக உங்களை சோதிக்கிறார் என்பதை நீங்கள் நினைத்தா இந்த சோதனை உங்களுக்கு சோதனையாகவே தெரியாது. ஹல்லேலூயா. இது ஒரு பாச போராட்டமாக மாறி போகும். ஹல்லேலூயா. நீங்கள் நிச்சயமாக ஜெயிப்பீங்க, நிச்சயமாக ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வீங்க. ஹல்லேலூயா. அப்போ முதலாவதாக ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் சோதனையை நாம் சகிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக சோதனையை சகிக்கிறது மாத்திரமல்ல, அந்த யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தினுடைய அந்த 2வது பகுதியை வாசிப்போம். யாக்கோபு 1:12 பாருங்க. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். நல்லா கவனிங்க. சோதனையின் மத்தியிலே நாம் நம்மை உத்தமனாக விளங்க பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கு உத்தமனாய் நாம் விளங்க பண்ண வேண்டுமானால் சோதனை மத்தியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு ஒரு சில ஆலோசனைகளை கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். அந்த காரியத்தை இந்த காரியத்தோடு நாம் இணைத்து பார்த்தா அது நமக்கு மகிமையான காரியமாக கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. வாசிப்போம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14, 15, 16 இந்த 3 வசனங்களை வாசிப்போம். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு. நல்லா கவனிங்க. இந்த சோதனையின் மத்தியில உங்களை உத்தமனாய் விளங்க பண்ண வேண்டுமானால் அருமையான தேவனுடைய பிள்ளைகள் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்கள்
சுடர்களைப் போல் பிரகாசிக்கிற நீங்கள். நல்லா கவனிங்க, இந்த ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்துல சுடர்களை போல பிரகாசிக்கணும். இது எதை காட்டுகிறது? நீங்க இயேசப்பாவுடைய பிள்ளைகள் என்பதை எந்த சூழ்நிலையிலும் வெளிப்படுத்த நீங்க தவறக்கூடாது. நீங்கள் இயேசப்பாவுடைய பிள்ளைங்க, அவரோட வார்த்தையின்படி, அதான் அந்த வார்த்தை சொல்லுவேன், வசனத்தை பிடித்து கொண்டால் என்ன, உங்களோட வாழ்க்கையில் நடைபெறுகிற ஒவ்வொரு கிரியைகளும், நீங்கள் உங்களுடைய கண் அசைவுக்கு, உங்களுடைய பார்வைக்கு, உங்களோட நடக்கைக்கு, எல்லாவற்றுக்கும் வேத வசனத்தின் அடிப்படையில் உங்களோட வாழ்க்கை இருக்குமே. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் நிச்சயமாக வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துதான் ஆவீர்கள். அல்லேலூயா. அதுதான் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஆண்டவருக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அது தனியாக தெரியும். மற்ற ஜனங்களோடு நீங்கள் கலந்திருக்க மாட்டீங்க. மற்ற ஜனங்களுடைய சுபாவங்கள் உங்களை பின்பற்றாது. வேதம் சொல்வது, எப்படி ஒரு லைட், ஒரு விளக்கு எப்படி மற்றதை காட்டிலும் தனியாக தெரியுதோ, அதே போல் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த உலகத்தை நாம் சுடர்களை போல பிரகாசிக்க வேண்டும். அதுதான் நம்மை உத்தமனாக விளங்க பண்ணுகிற காரியம். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிப்போம். கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே. பாருங்க, நம்ம வாழ்கிற உலகம் எப்படிப்பட்டதாம்? கோணலும் மாறுபாடுமான சந்ததியான மக்கள் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு. நல்ல கவனிங்க, இப்போ தேவ வசனத்தை பிடித்து கொண்டு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும். அது மாத்திரமல்ல, இந்த கொள்ளாத உலகத்தின் மத்தியில நம்ம குற்றமற்றவர்களாய் காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கபடற்றவர்களாய் நம்மை காத்து கொள்ள வேண்டும். தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு தேவன் நம்மை இப்படியாக அழைக்கிறார். இன்றைக்கு நாம் உத்தமனாய் நம்ம விளங்க பண்ணணும்னா, இந்த 3 காரியத்தோட 16வது வசனத்தில் ஒரு காரியத்தையும் சேர்க்கிறார் பாருங்க. எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சோதனையின் மத்தியிலே நம்மை உத்தமனாக விளங்க பண்ண வேண்டுமானால் தேவ வசனத்தை நீங்கள் பிடித்து கொள்ளுங்க. வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. எந்த சூழ்நிலை மத்தியிலும், சோதனை மத்தியிலும் கூட நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன், தேவனுடைய வார்த்தை கை கொண்டு நடப்பேன் என்று உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க. நிச்சயமாக அதுதான் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. இந்த சோதனை மத்தியிலே உங்களை உத்தமனாய் விளங்க பண்ணுகிற ஒரு வாழ்க்கை. மற்றவர்களைப் போல நீங்கள் இல்லாமல் குற்றமற்றவர்களாய் இருங்க, கபடற்றவர்களாய் இருங்க, மாசற்ற பிள்ளைகளாய், தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் விளங்க பண்ணுங்க. இந்த சோதனை மத்தியில் முறுமுறுக்காதீங்க, தர்க்கம் பண்ணாதீங்க. இது ஏன் எனக்கு வந்தது சொல்லாதீங்க. அதுதான் முறுமுறுப்பு. தேவன் அதுக்காக அனுமதிக்கலை. அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோதனையின் மத்தியிலே நாம் நம்மை உத்தமனாக விளங்க பண்ண வேண்டுமானால் இந்த காரியங்களெல்லாம் நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அப்போ இந்த காரியங்களை செய்யும்போது வேதம் சொல்லுகிறது, உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 84:11 வாசிப்போம். 84:11. சங்கீதம் 84:11 வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் ஆமென் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு ஆமென் நன்மையை வழங்காதிரார். ஆமென். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காதிரார். அல்லேலூயா. எவ்வளோ அற்புதமான வார்த்தை பாருங்க. அப்போ நீங்கள் உத்தமனாய் உங்களை விளங்க பண்ணும்போது நிச்சயமாக அதில் ஒரு நன்மை உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு இயேசப்பா துணையாக இருந்து நீங்கள் உத்தமனாய் உங்களை விளங்க பண்ண ஒரு உதவி செய்வார். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள யாக்கோபு என்ன சொன்னார்? சோதனையை சகிக்க வேண்டும், நம்மை உத்தமனாய் விளங்க பண்ண வேண்டும். அல்லேலூயா. 2 காரியத்தை சொன்னார். இதோடு மாத்திரமல்ல, அருமையான வெளிப்படுத்தின விசேஷத்தை எடுத்துக்கொள்வோம். 3வது காரியம், நாம் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நமக்காக தேவன் வைத்திருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை நாம் பற்றி கொண்டு காத்து கொள்ள வேண்டுமானால் வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். 3வது காரியத்தை தியானிக்க போகிறோம். பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். ஆமென். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். 2வதாக ஜீவ கிரீடத்தை யாருக்கு தேவன் தருகிறார் பாருங்க. நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அல்லேலூயா. இந்த சோதனையின் மத்தியில
இந்த சோதனையின் மத்தியில், தேவன் அனுமதிக்கிற அந்த சோதனையின் மத்தியில் அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் மரண பரியந்தம் உண்மையை நாம் வெளிப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். உண்மையாக இருக்க தேவன் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, வேதத்தில் அருமையாக என்னாகமம் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் மோசேயை குறித்து தேவன் சொல்லுகிறார். இந்த மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தாவீதை குறித்து அழகாக 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, தாவீது உண்மையுள்ளவனாக இருந்தான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. எசேக்கியா தேவனை நோக்கி ஜெபிக்கிற பொழுது, தேவனே, நான் உமக்கு முன்பாக உண்மையாய் நடந்ததை நினைவு கூறும் என்று சொல்லி அவன் ஜெபித்தான். அவன் ஜெபத்தை தேவன் கேட்டார் என்றால் அவன் உண்மையாய் இருந்ததை தேவன் அங்கீகரித்தார் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. அப்ப இந்த 3 மனுஷர்களை பாருங்க, மோசே உண்மையாக இருந்தார் எங்கும், தாவீது எங்கும் உண்மையா இருந்தார், எசேக்கியா தேவனுக்கு முன்பாக எப்பொழுதும் உண்மையா இருந்தார். அந்த உண்மையைத்தான் வேதம் சொல்லுகிறது, மரண பரியந்த உண்மையா இரு. ஹல்லேலூயா. அப்ப இவங்களால எப்படி உண்மையா இருக்க முடிஞ்சது? பாருங்க, வாசிப்போம். சங்கீதம் 51:6ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். சங்கீதக்காரன் அதுக்கு ஒரு காரியத்தை நமக்கு எடுத்து கொடுக்கிறார் பாருங்க. சங்கீதம் 51:6 வாசிப்போம். இதோ உள்ளத்தில் உண்மையா இருக்க விரும்புகிறேன். பாருங்க, நல்ல கவனிங்க. உண்மையா இருக்க விரும்புகிறது யாரு? ஏசப்பா. அதுவும் எப்படிப்பட்ட இடத்துல இருந்து கேட்கிறாரு பாருங்க, உள்ளத்துல உண்மை. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் உள்ளத்துல உண்மையா இருக்கிறது இல்லை, ஆனா வெளியே மற்றவங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா தாங்க உண்மையுள்ள மனுஷர்கள் மாதிரி, தாங்க அப்படியே பரிசுத்தவான்கள் மாதிரி, தங்களை போல ஒரு பரிசுத்தவான் உலகத்திலே இல்லாத மாதிரி அவங்க தங்களை காட்டி கொள்வாங்க. அந்த நடிப்பு உண்மைத்தன்மை தேவன் விரும்பவில்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் அப்படிதான் செய்கிறாங்க. இன்னைக்கு அநேகர் செய்கிறாங்க, அநேக தேவ பிள்ளைங்கள் அதை செய்கிறாங்க. அவங்களையும் அறியாமல் செய்கிறாங்க, சில பேர் அறிந்தே செய்கிறாங்க. ஆனால் அவங்களே ஏமாற்றி கொள்ளுகிறார்கள். தேவன் அந்த உண்மையை விரும்பவில்லை. ஹல்லேலூயா. அதை தான் சங்கீதக்காரன் இந்த வசனத்தை அழுத்தமாக சொல்லுகிறார். திரும்ப வாசிப்போம். இதோ உள்ளத்தில் உண்மையாய் இருக்க, நல்லா கவனிங்க, இதோ உள்ளத்தில் உண்மையாய் இருக்க விரும்புகிறேன். எவ்வளவு அழுத்தமான வார்த்தை பாருங்க, அழுத்தமான வார்த்தை. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற உண்மை என்ன? வெளிப்படையா ஜனங்களை ஏமாத்த பயன்படுத்துகிற அந்த உண்மையை போல இருக்கிற நடிப்பு வாழ்க்கையை தேவன் விரும்பவில்லை. உள்ளத்தில் உண்மையாக இருக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ உள்ளத்தில் இருக்கிறது தான் என்ன சொல்கிறாங்க, அகத்தில் இருக்கிறது தான் முகத்தில் தெரியும். அகம் என்பது எது? உள்ளான வாழ்க்கை. அப்போ உள்ளான வாழ்க்கையில் ஒருத்தன் பரிசுத்தமாக இருந்தால், உண்மையாக இருந்தால், நிச்சயமாக அவனுக்கு யாரும் சொல்லித்தரவே தேவை, எல்லா காரியத்திலும் அவன் உண்மையாக இருப்பான். ஹல்லேலூயா. அப்போ மோசே எங்கு தேவனுடைய வீட்டில் உண்மையாக இருந்தான்னா காரணம் என்ன? அவன் உள்ளத்தில் உண்மையாக இருந்தான். தாவீது எல்லா இடத்துலையும் உண்மையாக இருக்க காரணம் அவன் உள்ளத்தில் உண்மையாக இருந்தான். எசேக்கியா தேவன சமூகத்தில் தன் உண்மையை குறித்து ஜெபிக்க காரணம் என்ன? அவன் உள்ளத்தில் உண்மையாக இருந்தான். மனுஷனுக்கு பிரியத்துக்கு அவன் எதையும் செய்யலை, தேவனுடைய உள்ளத்துக்கு பிரியமானதை செய்தான். அதனால தான் தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, இந்த தாவீது என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன். அல்லேலூயா. இந்த காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அருமையான தொண்டை பிள்ளைகளே. அப்போது இன்றைக்கி உள்ளத்தில் உண்மை இருக்கணும். எப்படிப்பட்ட உண்மை இருக்கணும்? வாசிப்போம். முதலாவதாக நான் வேகமாக சொல்லி கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். உபாகமத்தினுடைய புஸ்தகத்தில் 28:1 சொல்லுகிறது, அவர் சத்தத்துக்கு செவி கொடுப்பதிலே நாம் உண்மையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிறாரு. எப்படிப்பட்ட உண்மையை அவர் எதிர்பார்க்கிறார்? வேதம் சொல்லுகிறது பாருங்க. உபாகமும் 28:1 சொல்றார், அவர் சத்தத்துக்கு செவி கொடுப்பதிலே நாம் உண்மையாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக யோசுவாவின் புஸ்தகம் 24:14 சொல்லுகிறது, அவரை சேவிப்பதிலே நாம் உண்மையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக 2 சாமுவேல் 22:24 சொல்லுகிறது, துர்க்குணத்துக்கு விலக்கி காத்து கொள்வதிலே நாம் உண்மையாக இருக்க வேண்டும். நான்காவதாக 2 நாளாகமும் 31 அதிகாரம் 12 சொல்லுகிறது, கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவதிலே நாம் உண்மையாக இருக்க வேண்டும். ஐந்தாவதாக 2 நாளாகமும் 31:18 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய சபையில் இருக்கிற பிள்ளைகள், தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற பிள்ளைகளை உண்மையாய் அன்பு கூர்ந்து நேசித்து விசாரிக்கிறதிலே ஒரு உண்மை இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆறாவதாக 2 நாளாகவும் 34:12 சொல்லுகிறது, நம்முடைய வேலையிலெல்லாம் நாம் உண்மையாக இருக்க வேண்டும். இன்னும் தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே, என் வீட்டில்
உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர் என்று சொல்லி கேட்கிறார். நம்ம எங்க உண்மையா இருக்கணும் தேவ பிள்ளைகள்? எந்த காரியத்திலையும் உண்மையா இருக்கணும். ஒரு சில விஷயங்களை தான் நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து எடுத்து சொல்றேன். ஆனால் ஆண்டவர் விரும்புகிறது உள்ளத்தில் இருக்கிற உண்மை. உள்ளத்தில் நீங்கள் உண்மையா இருக்க விரும்புகிறார். அப்போ உள்ளத்தை நீங்கள் உண்மையாக இருக்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும், எல்லா காரியத்திலும், எல்லா செய்கையிலும், எல்லா பேச்சிலும் நிச்சயமாக நீங்கள் உண்மையாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட உண்மையுள்ள பிள்ளைங்களுக்கு தான் அவர் ஜீவ கிரீடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் இன்றைக்கு ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு தேவன் நமக்கு இந்த கடைசி நாட்களிலே இந்த வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் இந்த வார்த்தை கேட்ட தேவ பிள்ளைகளை இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள உங்களை ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக அந்த ஜீவ கிரீடத்தை தேவன் நமக்கு தந்தருள்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் சோதனை மத்தியில் உங்களை நடக்க ஒப்பு கொடுங்க. தேவன் சோதிக்கிற சோதனைக்குள்ள உங்க ஒப்பு கொடுங்க. அந்த சோதனையை சகிக்க ஒப்பு கொடுங்க. அதை தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் அதை நீங்கள் எதிர்கொள்ளுங்க. அப்போ நிச்சயமாக நீங்கள் சோதனையை சகிப்பீங்க. இந்த சோதனை மத்தியில் நீங்கள் உங்களை உத்தமனாக விளங்க பண்ண வேண்டும். அந்த உத்தமனாக விளங்க பண்ணும்பொழுது தான் ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவதாக மரண பரியந்த நாம் உண்மையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மனுபுத்திரருக்குள்ளே உண்மையுள்ளவர்கள் குறைந்து இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஒரு சிறிய உண்மையுள்ள கூட்டத்தை தேடி தேவன் இந்த காலை வேளையில் வந்திருக்கிறார். இந்த வேளையில் நம்மத்தில் இறங்கி வந்திருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடுவோமா? கண்களை மூடி ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த அருமையான ஜீவனுள்ள வார்த்தையை ஒரு விஷயம் மனதுக்கு முன்பாக, கண்களுக்கு முன்பாக, நம்முடைய சிந்தைக்கு முன்பாக கொண்டு வருவோம். எவ்வளவு எதிர்பார்ப்போடு தேவன் நம்மத்தில் பேசி கொண்டிருக்கிறார். நம் மீது அவர் ஒரு கிரீடத்தை பூக்க செய்ய வாஞ்சிக்கிறார். நமக்கு ஜீவ கிரீடத்தை கொடுக்க அவர் வாஞ்சிக்கிறார். வேதத்தில் எத்தனையோ கிரீடத்தை குறித்து கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அதில் ஒரு கிரீடத்தை நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். காரணம், நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை நாம் பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒப்பு குடும்பமா எத்தனை பேர் சோதனையை சகிக்க போறீங்க? எத்தனை பேர் சோதனை மத்தியில் உத்தமனாய் விளங்க பண்ண போறீங்க? எத்தனை பேர் மரண குறைந்த உண்மையாக இருக்க உங்களை ஒப்பு கொடுக்க போறீங்க? தேவன் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக நம்ம எல்லாரும் முதலாவது இயேசுவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென். ஆண்டவரே, நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலே ஜீவ கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக, ஜீவ கிரீடம் எங்கள் தலையிலே பூக்கும்படியாக, ஜீவ கிரீடத்தை நாங்கள் பற்றி கொண்டு இருக்கும்படியாக நீர் எங்களோடு கூட பேசின உங்களுடைய நல்ல வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஏசப்பா இந்த ஜீவ கிரீடம் கொடுக்கப்படுவதாக, அவர்கள் ஒவ்வொருவர் தலையின் மேலே அந்த ஜீவ கிரீடம் சூட்டப்படுவதாக. நீங்கள் சொன்னீங்களே, நான் அதை தருவேன் என்று சொன்னீங்கப்பா. ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று சொன்னீங்க. கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை அவர் தருவார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நீ மரண பரியந்த உண்மையா இரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை நான் தருவேன் என்று சொல்லி இருக்கிறீர் ஐயா. ஆம் ராஜா. அப்பா, பிள்ளைகள் அப்பா உம்முடைய சோதனை மத்தியில கடந்து சென்று கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஐயா. அப்பா, நீதிமான்களை நீர் சோதித்து அறிகிறீர் என்ற வார்த்தையின்படியாக ஏசப்பா யோபு சோதனை மத்தியில கடந்து போனது போல, யோசேப்பு கடந்து போனது போல, தாவீது கடந்து போனது போல, அப்பா தானியேல் கடந்து போனது போல, சகல பரிசுத்தவான்களும் கடந்து போனது போல, அவர்கள் எப்படி அந்த சோதனையை அவர்கள் சகித்தார்களோ, மேற்கொண்டார்களோ, அதே போல இந்த சோதனை காலத்திலே எங்கள் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை கேட்டு தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஏசப்பா எல்லா பரிசுத்தவான்கள் அதை மேற்கொண்ட அந்த அபிஷேகத்தை அவர்களுக்குள்ளே ஊற்றுவீராங்க, அந்த அக்கினியை ஊற்றுவீராங்க, அந்த வழி நடத்துதலை பிள்ளைகளுக்கு தரும்படியா செபிக்கிறேன். இந்த சோதனை மத்தியிலே எல்லா பரிசுத்தவான்களும் தங்களை உத்தமன் என்று விளங்க பண்ணினது போல அருமையான தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அப்பா உத்தமனாய் தங்க விளங்க பண்ண தேவன் கிருபை பாராட்டுவீராக. அப்பா, மரண பரியந்த உண்மையா இரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று நீ சொன்னீரே. ஆம் ராஜா. அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையோட வாழ்க்கையிலும் ஏசப்பா உண்மையின் அபிஷேகத்தை ஊற்றும்படியாய் செபிக்கிறேன். மோசே மேலே இருந்த அந்த உண்மை தன்மை பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுவதாக.
தாவீதிடத்துல காணப்பட்ட அந்த உண்மை தன்மை பிள்ளைகளிடத்துல கொடுக்கப்படுவதாக. எசேக்கியாவிடத்துல காணப்பட்ட அந்த உண்மை தன்மை பிள்ளைகளிடத்துல கொடுக்கப்படுவதாக. தானியேலிடத்துல காணப்பட்ட அந்த உண்மை அப்பா, அந்த உத்தமம் எல்லாம் வெற்றியும் அப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே கொடுப்பீராக. அப்பா, நீர் மரண பரிந்த உண்மையா இருக்கும் பொழுது ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று சொன்னீரே. ஆம் ராஜா, நீர் உள்ளத்துல உண்மை இருக்க விரும்புகிற தெய்வம். வெளிப்படையான ஒரு ஏமாற்றுகிற உண்மையை நீர் விரும்பவில்லை ஐயா. உள்ளத்துல இருக்கிற அந்த உண்மை தன்மையை நீங்க விரும்புகிறீங்க. அதை தான் நீங்க நோக்கி பார்க்கிறீங்கப்பா. அப்பா, உங்களுடைய சத்தத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளும் செவிகளுக்கு உண்மையா இருக்க கிருபை செய்யுங்க. எப்பொழுதும் உடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கட்டும் அப்பா. அப்பா, உண்மை சேவிப்பதிலே உண்மையா இருக்க கிருபை செய்யுங்க அப்பா. துர்க்குணத்துக்கு தங்களை விலக்கி காத்து கொள்வதிலே அப்பா உண்மையா இருக்க கிருபை செய்யுங்க அப்பா. உமக்கு காணிக்கை செலுத்துவதிலே, உமக்கு உற்சாகமாய் கொடுப்பதிலே அப்பா பிள்ளைகள் உண்மையா இருக்க கிருபை செய்யுங்க ராஜா. ஏசப்பா, ஏசப்பா, இதோ இந்த நாளிலே தேவ ஜனங்களை, ஏழ்மையா இருக்கிற தேவ ஜனங்களை விசாரிக்க, அவருடைய அன்பு கூர்ந்து அவங்களுக்கு தேவையான காரியத்தை செய்வதிலே உண்மையா இருக்க கிருபை செய்யுங்கப்பா. எங்களுடைய வேலை, எங்களுடைய வீட்டில் நாங்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் உண்மையா இருக்க கிருபை செய்யுங்கப்பா. எங்களை அடைத்து உம்முடைய மகிமை தேடுவதில் நாங்கள் உண்மையா இருக்க கிருபை செய்யுங்க. அப்படிதானப்பா நீங்க சொன்னீங்க. தன்னை அனுப்பினருடைய மகிமையை தேடுகிறவன உண்மையானவனாக இருக்கிறான் என்று சொன்னீர். உம்முடைய மகிமை தேட வேண்டும் ஐயா, எங்களுக்கு மகிமை அல்லப்பா. யோவான் ஸ்நானகனை போல நாங்கள் சொல்லுகிறோம், நீர் பெருக வேண்டும், நாங்கள் செருக வேண்டும் அப்பா. உம்முடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும் ராஜா. ஏசப்பா, இந்த உண்மை எல்லாருக்குள்ளேயும் ஊற்றுவீராக. நீங்கள் அப்படியே கிருபை செய்கிறபடியால் நமக்கு நன்றி. இந்த வார்த்தையை கேட்டு தங்களை ஒப்பு கொடுத்திருக்க ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலும் எப்படி உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்ற வார்த்தையின்படியாக நீங்கள் அவர்களுக்கு துணையாக இருப்பீராக. உத்தமனுக்கு கர்த்தர் நன்மை வழங்காதிரார் என்ற வார்த்தையின்படி அவர்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொடுப்பீராக. சுத்த பொன்னாக விளங்க செய்வீராக. செழிப்பான இடத்துல அவர்களை கொண்டு வந்து சேர்ப்பீராக. மகிமையான ஆசீர்வாதங்களை கொடுப்பீராக. உண்மையுள்ள அந்த எசேக்கியாவுடைய ஜெபத்தை கேட்டு அவனுடைய வாழ்க்கையில் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தது போல எங்கள் பிள்ளைகள் உண்மையுள்ள பிள்ளைகள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெப குறிப்புகளையும் தேவன் அங்கீகரித்து அவர்கள் கேட்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் ஏசப்பா நம்முடைய கரத்தை நீட்டி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா, அவர்களுக்கு பதிலை கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நீங்கள் அப்படியே கிருபை செய்கிறபடியா நமக்கு நன்றி. தொடர்ந்து ஏசப்பா இது போல நல்ல வார்த்தைகளை எங்களுக்கு நீங்கள் வெளிப்படுத்தி தருவதற்காக நமக்கு நன்றி. இந்த வார்த்தை கேட்கிற பிள்ளைகள் ஆசையோடு இந்த வார்த்தை கேட்டு தன்னுடைய வாழ்க்கையில் இதை நடைமுறைப்படுத்தி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. உங்களுடைய நாமத்துக்காக பெருங்கூட்ட ஜனங்கள் சாட்சியாக எழும்பட்டும். கர்த்தர் எங்களோடு பேசினார், கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார், கர்த்தர் எங்களை வழி நடத்தினார் என்று சாட்சியாக அறிவிக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யுங்க. வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் கிரியை நடப்பிப்பீராக. குடும்பத்தில் கிரியை நடப்பிப்பீராக. உங்க வல்லமையில கரத்தை நீட்டும்படியாக செபிக்கிறோம் ஐயா. ஏசப்பா, நீங்கள் அப்படியே கிருபை செய்வதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்தின் மூலமாக பெரிய காரியங்களை செய்யுங்க. அநேக பிள்ளைகளோட கண்கள் திறக்கப்படட்டும் ஐயா. அநேக வேத சத்தியங்கள் வெளிப்படட்டும் அப்பா. அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. அப்பா, இந்த ஊழியம் இன்னும் கடந்து செல்லக்கூடிய பாதைகளை நீங்கள் ஆசீர்வாதங்களை திறந்தருளும்படியாக செபிக்கிறேன். நீங்கள் அப்படியே கிருபை செய்வதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே எப்பொழுதும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமென். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பல தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நாம் தாங்கிட பல தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நாம் தப்பி செல்ல வழி செய்வார்.
வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நம் நேசர் வருகையில் தந்திடுவார், நேசர் வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். தேவ பிள்ளையே, கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். ஆமென்.